ஒரே இடத்தில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான அடியார்கள். சிறுதொண்ட நாயனார் அடியார்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு உணவு, உடை போன்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய பணியை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கந்திக்குப்பம் கால பைரவர் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள். மர்மம். இங்கு வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 24 மணி நேரமும் உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேவாரம், திருவாசகம் போன்ற தமிழ் மறைகள் இங்கு ஓதப்படுகின்றன. தினந்தோறும் சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தமிழ் மறைகளை பயிற்றுவிக்கும் நடைமுறையையும் இவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் ஆண்டுதோறும் இங்கு ஒரு விழா நடத்தப்படுகிறது. அது 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நடக்கும் விழா. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் இங்கு வந்து குவிகிறார்கள். இந்த ஆண்டு 5000க்கும் மேற்பட்ட அடியார்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டது. அவர்கள் மத்தியில் கால பைரவர் சாமி உரையாற்றுகிறார். அடியார்கள் வாழ்த்தினால் அரணே வாழ்த்தினார் பொருள். அடியார்களை கண்டால் சாது தரிசனம், பாவ விமோசனம் என்று சொல்வார்கள். அப்படி இன்றைக்கு இத்தனை அடியார்களை காணக்கூடிய பேர் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. பிற்பாடு இங்கு வந்திருந்த அடியார்கள் அனைவருக்கும் கைப்பை, பணம், ஆடை, கைத்தடி போன்றவை வழங்கப்படுகின்றன. பெரும் செல்வந்தர் ஒருவர் தனது செலவில் இவற்றை வழங்கியதை பார்க்க முடிந்தது. அடியார்கள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கே தேடி வந்து இவை வழங்கப்பட்டன. பிற்பாடு அவர்களது கால் அளவுக்கு ஏற்ற செருப்புகள் கொடுக்கப்பட்டன. சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூஜை தான் இன்று இங்கே கொண்டாடப்படுகிறது. சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய வாழ்வில் சிவனடியார்களுக்கு அமுது செய்விப்பதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதுமாக தன்னுடைய காலத்தை கடத்தியவர். அப்படி அடியார்களுக்கென்றே வாழ்ந்த தொண்டராகையால் அந்த தொண்டருடைய குரு பூஜையில் இங்கே உடையும் உணவும் தந்து அவர்களுடைய வழிச்செலவுகளுக்கும் இங்கே பொருளாதார நிலையையும் கொடுத்து அனுப்புகின்ற அந்த தொண்டு சிறுதொண்ட நாயனார் அடியார்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு இது போன்ற உணவு, உடை போன்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய பணியை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வாங்கிக் கொண்ட அடியார்களிடம் பேசினோம். ஆண்டுதோறும் நடக்கும் இந்த விழாவிற்கு தொடர்ந்து வருபவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் கேள்விப்பட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். இவற்றை பெற்றுக்கொண்ட அடியார்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலேயும் இருந்து வரக்கூடிய இந்த அடியார்கள் முன்கூட்டியே இந்த நிகழ்வுகள் நடப்பதை தெரிந்து கொண்டு இங்கே தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டு குரு பூஜை நடக்கின்ற நாளை எங்களுக்கு தெரிவிங்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்ற நாட்களில் இங்கே இருந்து தொண்டர்கள் பல பகுதிகளிலே அலைபேசி மூலமாக தொண்டர்கள் இருக்கும் இடத்திற்கு சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே ஒரு நாள் முன்னதாகவே வந்து 3 வேளையும் இங்கே தங்கி அவர்களுக்கு இருக்க இடம், உண்ண உணவு முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியை அரங்காவலர் குழுவானவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியார்களோடு இந்த இளம் துறவி வீதி உலா செல்லும் நிகழ்வும் நடக்கிறது.
உடை, உணவு போன்றவற்றோடு கைச்செலவுக்கு பணமும் கொடுக்கப்படுவது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கால பைரவர் சாமி என்கிற இந்த இளம் துறவிக்கு திருவண்ணாமலையில் ஒரு பெரியவர் கொடுத்த வழிச்செலவு பணத்தின் தொடர் விளைவாகவே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது.